காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவனின் உடலுக்கு தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரடியாக மணப்பாக்கத்தில் அவருடைய உடல் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அவர்களுடைய உறவினர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆறுதல் கூறக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் நேரடியாக பார்த்தோம். மறைந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி MLA EVKS இளங்கோவன் உடலுக்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டு பின்னர் தகனம் செய்யப்படும் என்று சற்று நேரத்திற்கு முன்னர் அரசு தரப்பில் ஒரு அறிவிப்பு வெளியான நிலையில் தற்போது சென்னை மணப்பாக்கத்தில் அவருடைய உடல் வைத்திருக்கக்கூடிய இடத்திற்கு நேரடியாக சென்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளில் பார்த்து வருகிறோம். நுரையீரல் சார்ந்த பாதிப்பு காரணமாக தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவர் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று உயிரிழந்த சூழலில் தொடர்ந்து அவரது இறப்புக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து நேரடியாக வந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வர அந்த காட்சிகளை நாம் தொடர் நேரலையாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரடியாக சென்னை மணப்பாக்கத்தில் EVKS இளங்கோவனின் உடல் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு தொடர்ந்து அவர்களுடைய உறவினர்கள் மற்றும் அவர்களை சந்தித்து ஆறுதல் செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். இந்திய தேசிய காங்கிரஸ் பேரியக்கத்தின் தமிழ்நாடு மாநில தலைவராக 1996 முதல் 2002 வரை EVKS இளங்கோவன் பணியாற்றியிருக்கிறார். அதேபோல 2004 நாடாளுமன்ற உறுப்பினராக கோபிச்செட்டிப்பாளையம் மக்களவை தொகுதியிலிருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் மத்திய அரசில் ஜவுளித்துறை இணை அமைச்சராகவும் பொறுப்பேற்று அவர் சிறப்பான முறையில் பணியாற்றியிருந்தார். தொடர்ந்து மக்கள் பணியில் ஈடுபட்டு வந்த அவர் கடந்த ஒரு ஆண்டிற்கு முன்னர் அவருடைய மகன் ஈவேரா உயிரிழந்ததை தொடர்ந்து அதே தொகுதியில் நின்று அவர் வெற்றி பெற்ற நிலையில் தற்போது கடந்த சில நாட்களாகவே தீவிர உடல் பிரச்சினை காரணமாக மருத்துவமனையில் அவ்வப்போது சென்று சிகிச்சை பெற்று வந்த அவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நுரையீரல் சார்ந்த பிரச்சினை காரணமாக தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று சிகிச்சை பலனின்றி அவருடைய உயிர் பிரிந்தது. இதையடுத்து அவருடைய உயிரிழப்பிற்கு தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கு நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்திய பின்னர் அவருடைய உறவினர்களை சந்தித்து ஆறுதல் கூறியதோடு தற்போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களோடு அவர் பேசி வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை உடன் இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து வருகிறோம். அவருடன் தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரையாடி வருகிறார். தொடர்ந்து EVKS இளங்கோவனுக்கு அரசு மரியாதை செலுத்தப்படும் என்று சற்று நேரத்திற்கு முன்னர் அரசு தரப்பில் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகியிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரடியாக சென்று அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு அரசியல் மட்டுமல்லாது இந்திய அரசியலிலும் சிறப்பாக மக்கள் பணியாற்றியவர். அரசியல், மக்கள் பணி, பொது வாழ்வு என அனைத்து தளங்களிலும் நீண்ட அனுபவம் கொண்டவர் EVKS இளங்கோவன். தன்னுடைய சிந்தனைக்கு சரியாகப்பட்டதை துணிந்து வெளிப்படுத்தக்கூடியவர் என்று தொடர்ந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அனைவருமே அந்த வார்த்தையை சொல்வதை நாம் கேட்டு பார்த்து வருகிறோம். அவரை இழந்து வாடும் அவருடைய உறுப்பினர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களுக்கும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் அவருடைய உடலுக்கு அரசு தரப்பில் மரியாதை செலுத்தப்பட்டு பின்னர் அவருடைய உடல் தகனம் செய்யப்படும் என்றும் அரசு தரப்பில் அறிவிப்பு சற்று நேரத்திற்கு முன்னர் வெளியானது. தற்போது சென்னை மணப்பாக்கத்தில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளோடு நேரடியாக சென்றவருடைய EVKS இளங்கோவன் உடலுக்கு மரியாதை செலுத்திய பின்னர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அவருடைய உறவினர்களையும் சந்தித்து ஆறுதல் கூறி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் தொடர் நேரலையாக பார்த்து வருகிறோம்.